எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. ஒருவர் இருக்கிறார், ஒருவர் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு,
யோசிக்க வேண்டாம். நெருங்கிய உறவு, நெருங்கிய உறவு, நமக்காக ஜீவனை கொடுத்த உறவு, நமக்காக உயிர் தந்த உறவு. அவர்கிட்ட கேட்கலாம். அலைச்சல்களை அறிகிறவர், கண்ணீர் துளிகளை கணக்கில் வைக்கிறவர், அவர் உங்களுக்கு உரியவர். அவர் உங்களுக்கு மிகுந்த சொந்தமான தேவன், உங்களுக்கு உகந்தவர். அவர் உங்களோடு இணைந்து வாழ வாஞ்சிக்கிறவர். அவர் நாம் தனியே செல்ல தேவன் விரும்புவது கிடையாது. மோசே மரித்த பிற்பாடு யோசுவா தலையிடவோடு சொன்னார், மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இப்போது விடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லி அன்றைக்கு யோசுவாக்கு சொன்னது போல இன்றைக்கு தேவன் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு மட்டும் சகல நாட்கள் நான் உன்னோடு கூட இருப்பேன் சொல்லி அவருடைய வார்த்தை சொன்ன வண்ணமாய் நடக்கிறபடியினாலே, உங்களுக்கு ஒரு சொந்தமாய் இருக்கிறபடியினாலே, அவர் நினைக்கும் போதெல்லாம் மகிழ்ந்து தேவன் ஆராதிங்க, அவரை யோசிக்கும் போதெல்லாம் மகிழ்ந்து தேவன் ஆராதிங்க. ஆண்டவரை துதிக்கிற ஐயா, சர்வ வல்லவர்களுக்கு சொந்தமானீர் ஐயா, சர்வ வியாபாரிகளுக்கு சொந்தமானீர் ஐயா, சர்வ ஞானிகளுக்கு சொந்தமானீர் ஐயா, சிஸ்டிகளுக்கு சொந்தமானீர் ஐயா. உலகத்தில் இருப்போரை பார்க்கிறோம், எங்களுக்குள் இருக்கிற தேவன் சொந்தமானதற்காய் சோதனம் ஐயா. உரிமையோடு கூட கேளுங்க, சுகத்தை உரிமையோடு கூட கேளுங்க, நன்மை உரிமையோடு கூட கேளுங்க, ஆரோக்கியத்தை உரிமையோடு கூட கேளுங்க. ஓ ரக்கரமதலுபியாவியா, உரிமை உங்களுக்கு உண்டு. அப்பா பிதாவை நினைக்கும்படியான சுவிகாரத்தை கொடுத்தபடியினாலே உரிமையோடு கூட கேட்கலாம். என் நாமத்தில் இறைக்கப்பட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்ன தேவனை கேளுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளர். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர்
தாண்டின ஒரு சிறப்பான ஒரு மாதம் அல்லவா இது? சிறந்த மாதம் என்று நாம் விசுவாசிக்கிறோம் அல்லவா? கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. சந்தோஷம் அடையும்படியா கேளுங்க. சங்கடம் நீங்கணும், சஞ்சலம் மாறணும், வேதனை விலகணும். தேவ சமூகத்தில் கேளுங்க, உரிமையோடு கூட கேளுங்க. தேவ பிரசன்னம் உணர்ந்து கேளுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறீங்க ஆண்டவரே. நினைக்கும் போது எங்கள் உள்ளத்துக்குள்ளாக ஆண்டவரே ஒரு சந்தோஷம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கை ஆண்டவரை விலகி போகாதபடிக்கிறாரோ, எங்களை வேறு பிரித்து மக்கள் ஆண்டவரே தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவ சமூகத்தில் சந்தோஷமாய் வந்திருக்கிறையா, தேவ சமூகத்தில் சந்தோஷமாய் வந்திருக்கிறையா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழி அதை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழி அதை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழி அதை சுமந்தடைந்தேன். எனக்குள்ள போகுது. தேவனை பாட பாட, உண்மையா தேட தேட, உறுதியா நாடு நாடு ஆண்டவருக்கு சந்தோஷம் பொங்குகிறதப்பா. சொல்லிடலாமா? பூர்வீகமா சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் சொல்லுகிற சந்தோஷம் இருக்கு. ஆமாண்டவர், எங்க தேவனுக்கு சந்தோஷம் கொடுக்கிறது. உங்களுக்கும் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறல்லவா? நன்றி ஆண்டவரே, சந்தோஷமாய் நான் இருக்க என்னை தெரிந்து கொள்வதற்காய் சோத்திரம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.